ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேறு எங்கேயாவது ஒன்று சொன்னால் மாட்டி பிடிச்சி ஆட்டி வெளுத்து விட்ருவாங்க. அதனாலேயே நமக்கு அதில் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்கிறது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப டூ மச். நீங்க த்ரில்லர் பண்ணுங்க. உங்க கண்ணுக்கு நீங்க வில்லன் பண்ணுங்க. நீங்க வந்து காமெடி பண்ணுங்க. இல்ல நீங்க எது பண்ணுங்கன்னு சொல்லி, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 1 1/2 வருஷம். ஸோ நான் ஒரு ரூ. 100 பெட்ரோல் போட்டுட்டு தெரு தெருவா போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லயும் என்னோட ஃபோட்டோஸ்லாம் குடுத்துருக்கேன். சிரிக்கிறாரா? இஸ்மாயிலா சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு அள்ளி கொண்டு வந்த அதிர்ஷ்டசாலிகளில் இவரும் ஒருவர். திறமை இருந்தும் அங்கீகாரமின்றி அடையாளப்படுத்தப்படாமல் உதிரிகளாக இருந்தவர்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது பிக்பாஸ். பிக்பாஸ் பிரபலமானவர்களை மட்டுமல்ல, பிரியமானவர்களையும் அறிமுகப்படுத்தியது நமக்கு. களத்தில் நின்று மக்கள் மனங்களை வென்றவர் ராஜு. தனக்கான ஒரு பார்வை, தன் பேச்சில் ஒரு கோர்வை. கோடம்பாக்கம் சாலைகள் இனி கதாநாயகனாக இவருக்கு கதவு திறக்கும். பன் பட்டர் ஜாம் படத்தில் கதை நாயகனாக அறிமுகமாகும் ராஜு அவர்களுக்காக இந்த மேடை காத்திருக்கிறது. அழைக்கிறோம் ராஜு அவர்களை. ஓகே தானே? இது எனக்கு முதல் முறை நான் வந்து ஒரு லீட் ஆக்டரா நடிச்சு, அதோட பிரஸ் மீட் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுக்கோங்க. 1, 2 பதட்டத்தில ஏதாவது மாத்தி கீத்தி ஏதாவது சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. முதலாவதா இங்க வந்திருக்கிற பத்திரிகை, ஊடகம், துறை நண்பர்கள், பெரியவங்க, இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே பெரிய வணக்கம். மேடையில உட்கார்ந்திருக்கிற டெக்னீஷியன்ஸ், கீழேயும் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், இந்த படத்தை உருவாக்க உதவுனவங்க. ஸோ அப்படி எல்லாருக்குமே என்னோட பணிவான வணக்கம். அப்புறம் இந்த மீடியா, இந்த ப்ரெஸ் பெரியவங்க மூலமாக என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற சினிமா ரசிகர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கம். அதே மாதிரி இந்த இடம், இந்த வாய்ப்பு, இன்றைக்கி இங்கே மைக் பிடிச்சி இந்த லைட்டு முன்னாடி நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன்னா அது காரணமான முக்கியமான ஒரு விஷயம் விஜய் டிவி. அவங்களுக்கு என்னோட நன்றி. ஹாட் ஸ்டாருக்கு என்னோட நன்றி. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் அதில் என்னை ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்ச இந்த அந்தஸ்தை இன்னைக்கு இந்த ஒரு மரியாதை எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா பிக் பாஸ் ரசிகர் குடும்பத்துக்கும் என்னோட பணிவான நன்றி. ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் எனக்கு. ஏன்னா நான் இதே எல்வி பிரசாத்தில் ஃப்ரெண்ட்ஸு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து அசிஸ்டண்ட்டாக கூட சேர்ந்து ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுருக்கேன். இன்னொன்று அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஸ்ஸில் இருக்கும்போது இதே மாதிரியே வந்து பின்னாடி அவங்களோட வந்து உட்காந்து ஒருத்தர் என்னென்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். எனக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது எப்படி இருக்குது அப்படின்றது என்னால் நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஸோ எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டேங்கிறதுனால சில விஷயங்களை மட்டும், எல்லாருமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க, எனக்கு தோன்ற சில விஷயங்களை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் முதல் விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா தியேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குறதுக்கே லேட் ஆகுது. பிளான் பண்ண டைமில் போய் பார்க்க முடியல. அப்போது ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகும்னு யோசிச்சு பார்த்தா வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக இது நடக்குதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த இடத்துல நான் இன்றைக்கி என்னை கொண்டு வந்து விட்டுருக்கிற, ஸோ நம்ம ஓட்டு போட்டாலும் சரி, நம்மளை பற்றி எழுதுறது நீங்கள் எல்லாருமா சேர்ந்து தான். இந்த வெற்றியை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்தது. ஸோ இன்றைக்கி நான் இங்கே நிற்கிற இந்த நிமிஷத்துக்கு ரொம்ப நன்றியோடு இருக்கிறேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. இதை மாதிரியே வாழ்க்கையில் வந்து எந்த இடம் கிடைச்சாலும் அந்த நிமிஷத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத நான் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து இந்த லாயர்ஸ் அண்ட் டாக்டர்கிட்டலாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வந்து எனக்கு பர்சனலாக ஒன்று, இந்த ப்ரெஸ்ஸுக்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது நான் ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன், நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயாச்சும் ஒன்று சொல்லி வேறு எங்கேயாவது ஒன்று சொன்னால் மாட்டி பிடிச்சி ஆட்டி வெளுத்து விட்ருவாங்க. அதனாலேயே நமக்கு அதில் கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. ஸோ அதனால் உங்ககிட்ட என் மனசில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப மேடை அலங்காரத்துக்கு சிலது சேர்த்து சொல்லலாம் கூட, ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க. ஸோ இது வந்து பிக் பாஸை விட்டு வெளியில் வந்தபோது என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஒரு காலத்தில் வாய்ப்பு தேடி இதே இடத்துல அட்ரஸ் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு பெரிய 1 கேர் நோட்டில் ஒரு பேப்பரில் எங்கெங்கே ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஒரு ரூ. 100 பெட்ரோல் போட்டுட்டு தெரு தெருவாக போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லேயும் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்த எனக்கு வந்து பிக் பாஸில் ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்கிறது வந்து
எனக்கெல்லாம் ரொம்ப டூ மச். ஸோ அப்போ ஒரு கதைய கேட்டு அதில குறை நிறைகள் எல்லாம் சொல்லணும் அப்படின்றது என்னோட இது கிடையாது. ஆம், வர்ற வாய்ப்பு ஒண்ணு ஒண்ணும் எனக்கு தேவதை மாரி. ஸோ அதனால எந்த தேவதை கை குடுத்தாலும் அந்த தேவதை கைய இறுக புடிச்சுக்கிட்டு அப்படியே வந்துரணுன்றது என்னோட அ யோசனையா இருந்தது. ஆனா, ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நெறைய பேரு இதுக்கு முன்னாடி இதில அனுபவம் இருந்தவங்க நெறைய விஷயங்கள சொல்லுவாங்க. நீங்க த்ரில்லர் பண்ணுங்க. உங்க கண்ணுக்கு நீங்க வில்லன் பண்ணுங்க. நீங்க வந்து காமெடி பண்ணுங்க. இல்ல நீங்க எது பண்ணுங்கன்னு சொல்லி, என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 1 1/2 வருஷம் சுத்தி, நானா ஒரு கதை பண்றேன்னு சொல்லி போய், அப்புறம் என் வீட்லயே எனக்கு அடையாளம் தெரியாம மூஞ்சில தாடி கீடியெல்லாம் வளர்ந்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளா நம்மள நம்மள ரசிகர்களுக்கு எப்படி பிடிக்கும்? பார்க்குறவங்க நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றத நான் புரிஞ்சுகிட்டு, அதுக்கு ஏத்த மாரியான ஒரு படம் தான் இந்த படம். ஆனா, யாருக்கு பிடிக்கணும் அப்படின்றத நான் நெனச்சுக்கிட்டேங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பியூர் சினிமாவா பண்ணுங்க. சினிமால இருக்கிற ஆளுங்களுக்கு பிடிக்கணும். அப்பதான் அவங்க வந்து நிக்க முடியும் அப்படின்னாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கணும். இன்னொரு சில பேர் குழந்தைகளுக்கு கண்டிப்பா பிடிக்கணும்னு. யாருக்கு யாருக்கு பிடிக்குன்றது யார் கையிலயுமே இல்ல. ஆனா, எனக்கு ஒரு ஆசை இந்த படத்த வந்து லேடீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன் இந்த படம். தாய் குலங்களுக்கு ரொம்ப பிடித்த படமா இருக்கும் இந்த பன் பட்டர் ஜாம். ரொம்ப சிம்பிளான ஒரு படம் அது. ஹம்பிளான ஒரு படம். அண்ட் இந்த படத்தில நெறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நெறையா நெறையா சொல்லணும்னு தோணுது. ஆனா, இது ஒரு போஸ்டர் லான்ச்ன்றதுனால என்னோட உரைய சுருக்கமா முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு நெறையா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இப்போ நீங்க என்ன மாரியான ஒரு போஸ்டர் வேணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சென்டென்ஸ்ல நீங்க ஏஐக்கு ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே அது கிரியேட் பண்ணி அல்ட்ரா ரியலா ஏதோ ஒண்ணு குடுக்குது. ஸோ ரொம்ப ஈஸியா மாறிக்கிட்டே வர்ற இந்த நேரத்திலயும் கூட கைப்பட வரையிற ஆர்டிஸ்ட்ட வச்சு ஒரு ஒரு குதிரையும், ஒரு ஒரு ஆளு, ஒரு ஒரு அம்பும், அதில இருக்கிற ரத்தம், பன்னு, பட்டர், ஜாம்ன்னு எல்லாத்தையும் தனித்தனியா வரைய வச்சு, கேரளால எல்லோ டூத் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எங்க இருந்தாலும் அத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டுருக்கோம். ரொம்ப நன்றி. இதுதான் ஒரு நாய்ஸ கிரியேட் பண்ண போது. அண்ட் அவங்கள உள்ள ரோப் இன் பண்ணதுக்கு ரைஸ் அண்ட் ஷைன், சினிமாவாலா அம் ப நிறுவனம் சதீஷ் மற்றும் துரைக்கு என்னோட பணிவான வணக்கம். ரொம்ப நன்றி. தேங்க் யூ. அண்ட் கடைசியா ஒரு விஷயம். புராண கதைகள்லலாம் வந்து மனுஷனோட அ தலையெழுத்த வந்து பிரம்மர் எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு 4 தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷன அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆள உருவாக்குறதுக்கு 4 தலை வேணும். அதே மாரி என்ன மாரி நடிகர்கள வந்து அவங்களோட தலையெழுத்து எழுதுறதுக்கு ஒரு 4 தலை முக்கியமா இருக்குது. முதல் தலை சினிமாவுக்காக எழுதும் எழுத்தாளர். ஸோ அந்த எழுத்தாளர் இங்க இருக்காரு. என் சினிமா வாழ்க்கையின் முதல் பக்கத்த எழுதின எழுத்தாளர். 2வது தலை அதோட டெக்னீஷியன்ஸ். அவர் ஃப்ரேம்ல எழுதுவாரு கேமராமேன். மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக்கல் நோட்ஸ்ல எழுதுவாரு. எடிட்டர் எழுதுனது பூரா கட் பண்ணி எறிஞ்சிருவாரு. அந்த மாரி 2nd தலை வந்து டெக்னீஷியன்ஸ். 3வது தலை அப்படின்றது வந்து நீங்க தான். நீங்க எழுதுறது தான் என் தலையெழுத்துல அது கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்க எழுதுறது. 4வது தலை மக்கள். நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை பார்த்து படிச்சு அவங்க மீண்டும் ஒண்ணு எழுதுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க தல. தேங்க்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.